இங்க ஜெனின்ற பொண்ண ஹீரோ ஜன்னல் வழியாவே பார்த்து காதலிச்சிட்டு இருப்பான். ஒரு நாள் அந்த ஜன்னலாண்டே போயிட்டு நான் அவளை கட்டி காசப்படுறேன்னு சொல்லுவான். நாளைக்கு எங்க வீட்டுல அப்பா அம்மா யாரும் இருக்க மாட்டாங்க, நான் தனியா தான் இருப்பேன், வந்துருங்கன்னு சொல்லுவான். இவனும் அடுத்த நாள் சீக்கிரமா எழுந்துருச்சு ஜெனி வீட்டுக்கு போனா வீல் சேரோட வெளியே வருவா. எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல 2 காலுமே போயிடுச்சு, ஆனால் நான் அழகா தானே இருக்கேன், என்ன கட்டிக்கோன்னு சொல்லுவா. இவன் முகமே மாறி போயிடுது. இப்படி இருக்க பொண்ணு எங்க அம்மா ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவான். அவன் நான் உங்க கூட தானே வாழ போறேன், உங்களுக்கு பிடிச்சா போதும்னு. எனக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்பதான் ஜெனி சேர்ல இருந்து எழுந்துருச்சு நின்னு நல்ல வேலை உன்ன மாதிரி ஒரு ஆள் நான் ஓகே பண்ணலன்னு சொல்லிட்டு அவனை அவாய்ட் பண்ணி வெளியே அனுப்பிட்டான். அடுத்த நாள் இவன் ஜெனி கிட்ட சாரி சொல்றதுக்காக கூப்பிடுவான். ஜெனியை இவனை பார்த்துக்கிட்டே ஒரு லாரியில வண்டியை விட்டுற அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உண்மையிலே அவ கால் போயிடுது. நம்மளால தான் அவளுக்கு இது நிலைமை, நம்மளே அவளை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் அப்ரோச் பண்ணுவான். ஆனா ஜெனி இவனை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுறா. அவளை மாதிரி நம்மளுக்கும் கால் போயிட்டா அவன் நம்மள ஏத்துப்பான்னு ஒரு டாக்டர் கிட்ட சொல்லி ஆபரேஷன் பண்ணி அவன் காலி எடுத்துடுறான். ஜெனி அங்க வந்து பார்த்து ஏன்டா அவசரப்பட்டு இப்படி பண்ண, உனக்கு ரொம்ப பிடிக்கணும்னு சொல்லிட்டு அழுவா. அப்பதான் புரிய வருது ஜெனியோட லவ் வெளியே வர வைக்கிறதுக்காக தான் அவன் கால் அந்த மாதிரி நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. காதலுக்கு கால் முக்கியம் இல்ல, மனசு தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டு இப்ப 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.